Example 2.20, 3 numbers given. இது ascending orderல எழுத போறோம். Okay. First numberோட order 3, second numberோட order 2, third numberோட order 4. Different orderல இருக்கு. அதை same orderா first convert பண்ணிடலாம். அப்ப LCM எடுக்கிறேன். 2 table யூஸ் பண்றேன். ஒரு 2 2 2 2 சார் 4. Next. again 2 table தான் யூஸ் பண்றேன். 3 அப்படி எழுதிட்டேன். 1 ஒரு 2 2 லாஸ்ட்டாக 3 டேபிள் யூஸ் பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 இன்ச்சு 2 இன்ச்சு 3 12. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் 12. ஓகே. அப்போ இந்த 3-ஐ 12-ஆக கன்வெர்ட் பண்ணு, இந்த 2-வை 12-ஆக கன்வெர்ட் பண்ணு, இந்த 4-ஐ 12-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி எழுதிடலாம். கியூப் ரூட் 2 ஈக்குவல் டு இந்த 3-ஐ 12-ஆக கன்வெர்ட் பண்ணேன். 2 2 சார் 4. 4-ஆல் இந்த ஆர்டரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்படியே இந்த 2-ஓட டிகிரியில் 4-ஐ போட்டுருங்க. ஓகே. மல்டிப்ளை பண்ணுங்க. 12 2 பவர் 4. 2 2 சார் 4, 2 2 சார் 4, 4 4 சார் 16. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் ரூட் 4 ஈக்குவல் டு இங்கே ஆர்டரில் 2 இருக்குது. இதை 12-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். 2 3 சார் 6. அப்போ 6-ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6-ஆல் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே டிகிரியில் 6-ஐ போட்டுருங்க. ஓகே. 2 இன்ட்டு 6 12. 12th ரூட் 4 பவர் 6 தானே. 4 4 சார் 16. 16 4 சார் 64. இங்கே ஒரு 64 இருக்கும். இப்போ இந்த 64-ஐயும் 64-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4096. அதை அப்படியே உள்ள எழுதிடுறேன். நெக்ஸ்ட் நம்பர் 4th ரூட் 3. ஓகே. இங்கே 4 இருக்குது. அதை 12-ஆக கன்வெர்ட் பண்ணேன். 2 2 சார் தான் 4. அப்போ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்கே டிகிரியில் அதே 3-ஐ போட்டுருங்க. 4 3 சார் 12. 3 கியூப் 3 3 சார் 9. 9 3 சார் 27. ஓகே. இப்போ அந்த 3 நம்பர்லேயுமே ஆர்டர் வந்து 12 12 12 சேமாக இருக்குது. ரூட்டுக்குள்ளே இங்கே 16 இருக்குது, இங்கே 4096 இருக்குது, இங்கே 27. அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறதுனால ஸ்மால் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ 12th ரூட் 16 காமா நெக்ஸ்ட் ஸ்மால் நம்பர் 12th ரூட் 27. லாஸ்ட் நம்பர் 12th ரூட் 4096. இந்த 12th ரூட் 16 எதுக்கு ஈக்குவல்னா கியூப் ரூட் 2. நெக்ஸ்ட் 12th ரூட் 27க்கு பதிலாக 4th ரூட் 3 போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் 4 அப்ளை பண்ணிடுறேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.